தேவன் பேசும்போது நாம் பேச வேண்டுமா? தேவன் பேசாதிருக்கும்போது நாம் பேசாதிருக்க வேண்டுமா? தேவன் சொல்லுவதை நாம் சொல்ல வேண்டுமா? அவர் சொல்லாததை நாம் சொல்ல வேண்டுமா என்ற பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஸ்திரீகளை பற்றி சில காரியங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ அதற்கான அதே வசனத்திலிருந்து எந்த வசனம் காட்டுறோமோ அந்த வசனத்திலிருந்து கேள்விகளை மட்டும், கேள்வியும் பதில் மட்டும் சொல்லியிருப்போம். ஏற்கனவே இந்த பாடங்களை உங்களுக்கு தொட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்தந்த வசனத்தில் பிதாவானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அப்படியே இருக்கிற பிரகாரமாக சில கேள்விகளும் பதிலுமாக இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து ஒரு கண்டினியூவான ஒரு பாடமாக தான் இருக்கும். மிக ஒரு அருமையான பாடம். நாம் இன்னும் கவனிக்க அது நமக்கு உதவி செய்யும். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சரி, 1 கொரிந்தியர் 14:34 ஸ்திரீகளை பிதாவானவர் அமைதியாய் இருக்க கடவர்கள் என்று சொன்னபோது அவர்கள் அமைதியாய் இருக்கணுமா, பேசிக்கொண்டிருக்கணுமா? பிதாவானவர் சொல்லுகிறார் அமைதியாய் இருக்கணும், அமர்ந்திருக்கணும். அதை தொட்டு இதுல ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. என்ன பேச்சு, எதை பேசாம இருக்க சொன்னாரு, கீழ் வரக்கூடிய சூழ்நிலையில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முதலாவது, நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. முதலாவது, சபை என்றால் மனுஷங்க என்ன புரிந்து கொள்றாங்கன்னா, ஞாயிறுகளில் கூடுகிற கொஞ்சம் கூட்டமான மக்கள் தான் சபை. அதுல தான் நாம படிக்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது. அது அவன் மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதல். நடுவார வகுப்புல ஒரு சில பேர் இருக்கிறபடினால நம்ம படிக்கலாம். குடும்ப வகுப்பா இருக்க முடியல, ஒரு குடும்பமா இருக்கிறபடினால அது நம்ம சாதாரண வகுப்பு, அதுல படிக்கலாம். படிக்க யாரும் இல்லாத நேரங்கள்ல, ஆண்கள் இல்லாத நேரங்கள்ல நம்ம பெண்களை படிக்க சொல்லலாம். சரி, இப்படி நாம நினைச்சோம். இது யாருடைய யோசனை? தேவனுடைய யோசனையா, இது மனுஷனுடைய யோசனையா? முதலாவது, சபையினால என்ன? இல்ல ஒரு 100 பேர் கூடியிருக்கிறதா சபையா? இல்ல 1க்கு 2க்கு மேற்பட்டோர் கூடியிருப்பது? எங்கே 2, 3 பேர் மத்தேயு 18:20 சொல்றாங்க இல்லையா? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, அதிகாரத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்றார் இல்லையா? பாருங்க, அப்போ இன்னும் சில மக்கள் ஒரு விதமான கேலியோட ஒரு பேச்சு கேட்பாங்க. நீங்க வீட்டுல பெண்களோட பேசிட்டு இருக்குது இல்லையா, அப்ப பேசி பதில் சொல்றது இல்லையா? மத்தேயு 18:20 நீங்க கூர்ந்து பாருங்க. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, அவருடைய அதிகாரத்தோடு கூடி வர்றோம். பாருங்க, முன்னாடி நீங்க சபையா கூடுறதுக்கு முன்னாடி, அதிகாரத்தோடு கூடி வர்றதுக்கு முன்பாக நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்க, அவங்கள விசாரிக்கிறீங்க, பெண்களோட நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அதிகாரம் என்று வந்த பிற்பாடு அவர்களோட நாம் பேசுகிறதை தேவன் விரும்புகிறாரா? இவைகளை நாம பகுத்து பார்க்க தெரியாத மக்களாக இருக்கலாமா? அதிகாரத்தோடு கூடி வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5:4 படிச்சீங்கன்னா, நீங்களும் என்னுடைய ஆவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படி சொல்றாங்களா? பவுல் அங்க இல்ல, ஆனா இருந்த போதிலும் அதிகாரத்தோட கூடி வந்திருக்காங்களா இல்லையா? பாருங்க, அப்ப அதிகாரத்தோட கூடி வந்திருக்கிற அந்த காரியங்களையும், வெறுமனே நாம சாதாரணமா பேசிட்டு இருக்க பேச்சுகளையும் நாம புரிந்து கொள்ளாத மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. சரி, அப்படியானால் முதலாவது சபை என்றா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுற மக்கள் தான் பெரிய சபை. வீட்டில் கூடுறது அது ஒரு சபைன்னு நம்ம யோசிச்சா ஏன் படிக்க எப்படி வைப்போம்? வார வேத வகுப்புகளில் நம்ம அப்படி யோசிச்சோம்னா எப்படி படிக்க வைப்போம்? அப்போ நமக்கு அதிகாரத்தில் கூடி வர்றதுக்கும் சாதாரண கூடி வர்றதுக்கும் முதலாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்க்கணும்.
பிறகு சபைனா எங்கே 2-3 பேர் கூடுகிறாங்களோ அவங்க சபையா இருக்காங்கன்னு முதலாவது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியாம தான் இந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யறோம். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்றார் இல்லையா? இப்போ மத்தேயு 18:19 படித்தோம், 20 படித்தோம், 19 வாசிப்போம். அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ 20ஆம் வசனம் அப்படிதான் சொல்றாரு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அப்ப நீங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்போம். வீட்டில் குடும்பத்தில் நம்ம செபிக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா, அப்படி நம்ம சொல்றது இல்லையா? சரி, வீட்டில் ஒரு வகுப்பு நடத்துறது இல்லையா? நம்ம வீட்டிலே சொந்த வீட்டிலேயே நம்ம வகுப்பு நடத்துறது இல்லையா? அப்போ நம்ம பேச வச்சுட்டு இருப்போமா? பாருங்க, அப்போ தேவனுடைய அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கிற போது என்பதை நம்ம கவனமா கவனிக்கணும். சரி, 1 கொரிந்தியர் 14:35 ஸ்திரீ சபையில ஸ்திரீகள் பேசுகிறது அயோக்கியமாய் இருக்கிறதுன்னு சொல்றாரா, யோக்கியம் சொல்றாரா? சரி, அயோக்கியமா இருக்கிறது சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14:35 ஸ்திரீகள் சபையிலே பேசும்போது பவுலுக்கு மற்றவர்களுக்கும் இடையூறாக இருந்தது என்று கர்த்தராகிய தேவன் அந்த காரணம் தர்றாரா? ஸ்திரீகளே பேசாதிருங்க, நான் பேசுகிற அந்த பிரசங்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நீங்க பேசாதிருங்க, அந்த காரணம் தான் சொல்றாரா? அப்படி அவர் சொல்லல. டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்லை. இருக்கலாம், அது நம்முடைய யோசனை. ஆனா அங்கே அந்த காரணத்தை அவர் கொடுக்கல. அதே வசனத்தில் ஸ்திரீகள் பேசுவதை குறித்து சொல்லும் காரணம் என்ன? 14:35 பதில் சொல்றார். கற்றுக்கொள்ள சபை கூடுகையில் கற்றுக்கொள்ள பேசுவது அயோக்கியமா யோக்கியமா? பாருங்க, 35 வசனம் படிக்கிறேன். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், பொதுவா இங்க பேசினாங்க, பேசாதிருங்கள் அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர் என்ன நோக்கத்தோடு கேட்டார்கள் என்பதற்கு இங்கே ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. அப்ப என்ன பேசியிருக்காங்க? கற்றுக்கொள்ள விரும்பியிருக்காங்க. அதுவே என்ன செய்ய வேணாம்னு சொல்றாருங்க, இங்கே வேணாம், நீங்க புருஷரிடத்துல போய் என்ன செய்யுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பும் போது அவங்க இங்கே சபையில கூட அவங்க பேசக்கூடாது. அப்போ அவங்க புருஷன்ட்ட தான் வீட்டில் போய் என்ன செய்யணும், கேட்கணும். 1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவுள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஆமான்னு ஒத்துக்கிறோமா? ஆமா. 2:12 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் தேவன் அவருக்கு உத்தரவு கொடுக்கிறாரா? இல்லை. தேவன் கொடுக்கவில்லை என்றால் என்ன அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை திருடி கொள்ளாமா? அப்படி செய்வது பாவமாகும். பாருங்க, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். சரி, கீழ்ப்படியாத புருஷர்களை போதனையின்றி ஆதாயப்படுத்து என்ற வார்த்தை இருக்கிறதா? இருக்கு. போதிக்கணுமா போதிக்காமையா? 1 பேதுரு 3:1 போதனை இல்லாம. அப்ப ஆதாயப்படுத்தும் செயல் என்ன? பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. அந்த நடக்கை தான் அந்த புருஷனை ஆதாயப்படுத்துது. சரி, கற்புள்ள நடக்கையினால் ஆதாயப்படுத்து என்று சொல்லும் பொழுது போதித்து ஆதாயப்படுத்து என்று நாம் புரிந்து கொள்ளலாமா? அது பாவமான செயலாயிருக்கும். போதனையின்றி என்று பிதாவானவர் சொல்லும்போது போதித்து என்று நாம் புரிந்து கொள்ளலாமான்னா அது தவறான காரியம். அந்த கீழ்ப்படியாத புருஷன் ஆதாயப்படுத்தப்பட்ட வழி ஒரே வழிதான், பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. அதாங்க இருக்கு. அப்போ அவிசுவாசியான புருஷன்
தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்ற பொழுது ஆம் என்று சொல்லணுமா? ஆமான்னு சொல்லணும். இல்லை என்று சொல்வீர்களா? அது 1 நான் சொல்றேன். இல்லை என்று சொல்வீங்களா? அந்த வசனத்தை வாசித்து வருவோம். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன என்று சொல்றார். அப்ப அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்ற பொழுது ஆம் என்று சொல்வீர்களா? ஆமா. இல்லை என்று சொல்வீர்களா? இல்லை என்று சொல்ல முடியுமா? அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது ஆம்னா சொல்லணும். இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அங்கே அதுக்கான வார்த்தை இல்லை. போதித்து பரிசுத்தமாக்கினால் என்று நம்ம சொல்ல முடியுமா? இல்லை என்று தான் சொல்லணும். போதித்து பரிசுத்தமாக்கினால் என்று ஒரு யூகித்து வச்சிருக்கணுமா? அதையே நிலைநிறுத்தி வைக்கணுமா? அப்படி செய்யக்கூடாது. அவிசுவாசியான புருஷனுக்கு இந்த வசனத்தில் போதித்தால் என்று நாம் யூகிப்பது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. போதிக்காவிட்டால் அவள் எப்படி அவள் பரிசுத்தமாக்கி இருப்பாள்? உலகத்தை விட்டு பிரித்து எடுத்திருப்பாள். நான் ஒன்னே யோசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை தான் பிரித்தெடுத்திருக்கோம். நல்லது, சரி, தேவனுடைய வார்த்தை தான் பிரித்தெடுக்குது ஒருத்தரை, ஆமா. ஆனா இங்கே அது சொல்லலையே. இங்கே சொல்லாத போது வேற எங்கேயாவது போய் அவள் என்ன செய்திருக்கிறாள், எது என்ன செய்திருக்கணும் என்று நமக்கு வேற ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படும். உங்களை கேட்கும்போது ஆமா அவ போதிச்சான்னு சொல்றேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க என்ன கேட்பீங்க? அதுக்கு ஆதாரம் எங்கே? அப்ப எப்படி பரிசுத்தமாக்குனா? அப்ப நான் 1 பேர் 3 காட்டுவேன். நல்ல நடக்க கூட பரிசுத்தமாக்குமா? ஆமான்னு சொல்லுது. ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லுது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தமாக்கும். அப்போ நமக்கு ஆதாரம் இல்லாம நம்ம என்ன பேசுவோம்? இந்த வசனத்துல பதில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்துல சொல்லல. அப்ப சபைகளில் பேசும்படி அவருக்கு உத்தரவில்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம உத்தரவில்லைன்னு தான் சொல்லணும். அமர்ந்திருந்தா சொல்லணும். வேதமும் அப்படியே சொல்லுகிறன்னு சொல்றாரு. இங்க இருக்கிற சூழ்நிலையில 2 சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. எது? கொரிந்தியர் 14. ஒன்று அங்க பாஷைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்று கற்றுக்கொள்ள விரும்பி இருக்காங்க. பொதுவா ஆவியானவர் சொல்கிற அந்த வார்த்தையானது கற்றுக்கொள்ள விரும்பினால் 1 கொரிந்தியர் 14:35 இருக்கு. சரி, அதே போதை விட்டுட்டு நம்ம இப்படியும் வாசிக்கிறோம். அந்த பிலிப்பினுடைய குமாரத்தையை நம்ம முன்னமே பார்த்திருக்கோம் இல்லையா? அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். கேள்வி கேட்போமே, பிலிப்பினுடைய 4 கன்னியாஸ்திரியாகிய குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், ஆமாவா இல்லையா? சொன்னாங்க. அது நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சொல்லவில்லை என்று நம்ம இயலுமா? கேள்வி இப்படி கேட்போமே, அவர்கள் ஆண்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லாது இருக்கும் போது அவர்கள் ஆண்களுக்கும் சொன்னார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளலாமா? அப்படி அதுல இல்லை, அந்த வசனத்துல இல்ல. நீங்கள் அவ்வாறு சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க பெண்களுக்குத்தான் போதித்தார்கள் என்று சொல்லாமா? அந்த வசனத்துல இல்லை. சரி, பெண்களுக்குத்தான் போதித்தாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க மற்ற வசனங்களை தேடினீங்கன்னா சில வசனங்களை கண்டுபிடிக்க முடியும். அவங்க இல்லை, மற்ற பெண்கள். அப்போ அப்படி கண்டுபிடிச்ச பிற்பாடு இந்த காரியம் இப்படித்தான் இருக்க கடவுது என்று நிதானிக்க முடியும். இன்னும் ஒரு வார்த்தையை நம்ம கேள்விகளை கேட்போம். 1 கொரிந்தியர் ரோமர் 16:1-2 கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பிபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். இங்க இருக்குல்ல அப்படின்னு சில மக்கள் காட்டுறாங்க. நம்ம சில கேள்விகளை கேட்டு பார்ப்போமா? எதுக்காக கேள்வி கேட்கிறோம்? நாம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அது அப்படித்தான் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறோம். பாருங்க, கேள்வி அந்த வசனத்திலிருந்து எடுத்து கேட்கிறோம், பதில் அந்த வசனத்திலிருந்து சொல்றோம்.
கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரி பெபேயால் என்று கர்த்தர் சொல்லும் போது நாமும் ஊழியக்காரின்னு சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? ஊழியக்காரி சொல்லும் போது நீங்க ஊழியக்காரி இல்லைன்னு வாசிப்பீங்களா? ஊழியக்காரின்னு தான் நீங்க சொல்லணும், ஊழியக்காரின்னு தான் வாசிக்கணும். இல்லை ஊழியக்காரி இல்லை என்று சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது, தவறு. என்ன ஊழியம் என்று கர்த்தர் சொல்லும் போது நான் அதிலிருந்து வேறு பிரித்து எல்லா ஆண்களுக்கும் போதித்தால் என்று நான் யூகிக்க வேண்டுமா? ஆண்களுக்கு போதிக்கிற அல்ல முழு சபைகளுக்கு போதிக்கிற ஊழியத்தை தான் இந்த பெபேயால் செஞ்சா அப்படிங்கறத நான் சொல்ல முடியுமா? அங்கே இல்லை. ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கிறதா? 1 Corinthians 12:5 ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஏரோதின் லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. ஊழியங்கள் வெவ்வேறு வகையில ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி நம்ம சொல்லுகிற பொழுது ஊழியம்ன்ற உடனே நம்ம என்ன செய்யறோம்னா போதிக்கிறது தான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவா நம்ம நினைவுல அப்படி இருக்கிறது. ஆனால் அது நம்முடைய நினைவு. அதில் இன்னும் கூடுதலாக வேற வேலைகளும் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 16:1-2 பவுலுக்கும் ஆதரவாய் இருந்தால் என்றால் அப்படியே சொல்வது சரியா? சரி. பவுல் வெளியே சென்ற போது தலைமையேற்று அந்த சபை கெங்கிரேயா சபையில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதித்தால் இதுதான் ஊழியம் என்பது சரியா? சரி, ஒரு சாரார் பெண்களுக்கு போதித்தாலும் சொல்றாங்க, இன்னொரு சாரார் ஆண்களுக்கு சொல்றாங்க. அது ஏதாவது இருக்கா இங்கே? இந்த வசனத்தில் இல்லை. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? இங்கே அதுக்கு சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை. நம்ம இதுவரைக்கும் என்ன இருக்கிறதோ அதுதான் பேசணும். இன்னும் நம்ம கூடுதலாக அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அதுவரை பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில் அங்க இருக்கிற கருத்துக்களை மட்டும்தான் கேள்வி கேட்டோம். அந்த வசனத்திலிருந்து பதில் சொன்னோம். நாம விரும்பினது மாதிரி நாம நினைக்கிறது மாதிரி அந்த கேள்விக்கு அங்க பதில் கிடையாது. நாம நிறைய கற்பனை பண்றோம், நிறைய யூகிக்கிறோம், அது அங்க இல்லை. நான் நிறைய நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்திருக்கணும் சொல்லி, அது அங்க இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பெருங்கூட்டம் தான் சபை நினைக்கிறேன், ஆனால் அப்படி இல்லை. 2-3 பேரே அவங்க நாமத்தினால கூட முடியும் சொல்றாரு பாருங்க. அப்படியானால் நான் புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ அல்லது பொதுவாக நடுவார வேத வகுப்போ வீட்டில் கூடுகிற கூடுகையிலோ ஆண்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலோ நாம வாசிப்போமானால் சபை என்றால் என்னவென்று புரிந்திருக்கிறோமா? சரி, நம்ம வாசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஆதாரம் எங்கே? அதுக்கான அதிகாரம் எங்கே? இதுதான் நம்ம பேச போறோம். இதுதான் பேசிட்டு இருக்கோம். பேசுவோம். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு ஆணுக்கு போதித்திருக்காங்களா அப்படின்ற பாடத்தையும் நம்ம அடுத்த பாடத்துல போதிப்போம். இதெல்லாம் நம்ம எல்லா காரியங்களும் கொண்டுவோம். அப்புறம் அண்ணால் அங்கே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் சொன்னார் இல்லையா, அதையும் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி இருக்கு, அது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கா, அது வேற மாதிரி இருக்கா அப்படிங்கலாம் என்ன செய்வோம், கண்டிப்பா பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பயத்தோடு இருப்போம். நம்ம தேவனுடைய வார்த்தையை கவனமாக படிப்போமாக, கவனமாக பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, நாங்கள் தேவனுக்கு அவருடைய வேலைக்காரராக வேலை செய்கிற பொழுது அவர் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அவ்விதமான வேலைகளை செய்ய எங்களுக்கு ஆர்வத்தையும் வாஞ்சையும் அதிகமாய் தாரும். நாங்கள் விரும்புகிற வேலை செய்கிற பொழுது இழந்து போன வேலையாயிருக்கும். தயவு கூர்ந்து அவர் விரும்புகிற வேலையை, அவருடைய வேலை, அது எங்களுடைய வேலை அல்ல, அவருடைய வேலையை அவருக்கு பிரியமானபடி, சித்தமானபடி, அவர் விரும்பும்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு அதிகமான ஞானத்தை தாரும், தேவ பயத்தை தாரும். பிதாவே, மனிதனுடைய உடன்படிக்கையிலோ உயில்களிலோ ஒரு வார்த்தை கூட்டுவதில்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அநேக காரியங்களை கூட்டுகிறோம். ஆகவே பயந்து நியாயத்தீர்ப்பினாலே நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஏதுவுகளை உண்டாக்கும்படி, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்ய, எங்களுடைய யோசனையின்படி செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக.